பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்சபேஷ சிவசிதம் சிதம்பரம் வாஜி வாகீஸ்வரி திசது மே வச்சசாம் சமிருத்திம். ஸ்ரீமத்தேசிக பாதேभ्यः सशक्तिभ्यो नमो नमः. सदा शिष्टात्मचिद्व्यक्ति कारणेभ्यो नमो नमः. परा पश्यन्ति मध्यमा வைகரி நான்கு விதமான சப்தங்களினுடைய நிலைகள். நம்மளுக்கு கேட்கறது எல்லாமே வைகரி அப்படிங்கிற ஒரு சப்தத்தோட நிலைமை. அது ஒரு நிலை. பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படின்னு இருக்கு. ஒரு அக்ஷரம் பரா அவஸ்தையிலிருந்து தொடங்கி பஷ்யந்தி அவஸ்தையை அடைந்து அதன் மூலமாக பிரயத்தனங்களினால் மத்தியமாவஸ்தையை அடைந்து அதற்கு பிறகும் ஆபியந்தர பாஹ்ய பிரயத்தனங்களினால் வைகரி என்கின்ற அவஸ்தையை அடைகிற அவஸ்தைனா நிலைமைக்கு பேரு. அதாவது ஒரு எழுத்து எப்படி உருவாருதுன்னா, பரா அப்படிங்கிறது என்ன இடம்னா நாபி கமலத்திலிருந்து உண்டாருது. பரா அந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய எல்லா சொற்களும் எல்லா வாக்கியங்களும் எல்லா வார்த்தைகளும் அங்கிருந்து தான் முதல்ல அப்படி உண்டாருது. அதற்கு மேல இருக்கக்கூடியது பஷ்யந்தி. அந்த ஹிருதயத்துல இருக்கிறதுக்கு பேரு பஷ்யந்தி அப்படின்னு பேரு. இங்க கழுத்துல இருக்கிறதுக்கு பேரு மத்தியமானு பேரு. வியக்தமா உங்களுக்கு காதுல கேட்கறதுக்கு பேரு வைகரி வாக் அப்படின்னு பேரு. வாக்கு அப்படின்னா சொல். சொல்லிற்கு 4 நிலைமை, 4 நிலை. பரான்னு ஒரு நிலை, பஷ்யந்தின்னு ஒரு நிலை, மத்தியமா அப்படின்னு ஒரு நிலை, வைகரி அப்படின்னு ஒரு நிலை. நம்ம கேட்கறது எல்லாமே வைகரி நிலை. ஆனா ரிஷிகள் கோச்சரமாக இருக்கிறது பஷ்யந்தி நிலை, மத்தியமா நிலையும் வைகரி. சில பேர்லாம் சொல்லுவா இல்லையா, நீ நம்ம அனுபவத்திலே பார்த்திருக்கலாம், தொண்டையில இருக்குன்னா அது அப்படியே அந்த வார்த்தை வரமாட்டேங்குது. அது இருக்குன்னா வரமாட்டேங்குது, தொண்டை எரிதி நிக்குது, ஆனா அந்த வார்த்தை வரமாட்டேங்குது அப்படின்னா அந்த நிலைமைக்கு பேரு மத்தியமான்னு பேரு. ஹிருதயத்திலே இருக்கிற நினைக்கிறது அதுக்கு பேரு பஷ்யந்தின்னு பேரு. அத யோகிகள்லாம் பஷ்யந்தி, யோகினாக பஷ்யந்தி, யோகிகள்லாம் அதை பார்த்துருவாங்களாம். அதனாலதான் பெரிய பெரிய சித்த புருஷர்கள், பெரிய தபஸ் செய்யறவங்க, யோகிகள், ஞானிகள் எல்லாமே நீ வரும் பொழுதே உன் இதயத்துல என்ன அந்த சொல்லு இருக்கோ அதை அப்படியே அவ பார்த்துருவா. பார்த்து அது அவளுக்கு கேட்கும், அது கேட்கும். அதனாலதான் நீ உட்கார்ந்த உடனே நீ இதுக்காகத்தான் வந்திருக்கியா, இதுதான் உனக்கு ப்ராப்ளம், இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்திகள் எல்லாம் பண்ணி அதை தெரிஞ்சுருவா. பராநிலையில இருக்கிறது சுவாமிக்கு தான் அது பிரத்யட்சமா தெரியும். சுவாமி பகவான் பரமேஸ்வரனுக்கு தான் அந்த பராநிலையிலையும் தெரியும். அதனாலதான் அருளாளர்கள்லாம் நான் என்ன வேண்டத்தக்கன அறிவோயினி அப்படின்னு சொன்னதெல்லாம் எதை வச்சுன்னு சொல்றாருன்னா, மத்தியமா அவஸ்தையிலேயோ பஷ்யந்தி அவஸ்தையிலேயோ இருக்கிற வேணுங்கிற சொல்ல பத்தி அவ சொல்லல, பராவஸ்தையில இருக்கக்கூடிய சொல்ல கூட சுவாமிக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோயினி என்றெல்லாம் சொல்றதுக்கு காரணம்னா, சுவாமிக்கு எல்லாமே இந்த நாபி கமலத்திலிருந்து அந்த அக்ஷரம் வர்றப்பவே அவருக்கு உருவாரத்துக்கு போய் அவருக்கு தெரியும், ஓ இதுதான் இவன் நினைக்கிறான் அப்படின்னு. அதனால அப்பேற்பட்ட அந்த வாக் சுத்தமாக இருக்கணும். அது நல்ல புட்டமா ஆகணும். நல்ல ஒரு பக்குவத்தை அடையணும். அது எப்படி பக்குவத்தை அடையும் அப்படின்னா, பேச பேசத்தான் பக்குவம் அடையும். சரி, பேச பேசவே பக்குவம் அடைஞ்சிருமா அப்படின்னு கேட்டா, பேச பேசனாலும் பக்குவம் அடையாது. எப்படி பேசுறதுனால பக்குவம் அடையும், யாருக்கிட்ட பேசுறதுனால பக்குவம் அடையும், எந்த இடத்துல பேசுறதுனால பக்குவம் அடையும் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப பேச பேசத்தான் பக்குவம் அடையும்னா, ஒரு மதி இழந்தவர் கூட பேசிட்டேதான் இருப்பார். ரோட்டுல புத்தி வேலை செய்யாது, அவர் பாட்டுக்கு பேசிட்டேதான் நடந்துன்னு போயிட்டே இருப்பாரு. அதனால அவரோட பேச்சு பக்குவம் அடைஞ்சுன்னு வச்சிருவோமா? பக்குவம் அடையாது. சரியா? அப்ப என்ன வேணான்னு
பேசுற பேச்சோட பேச்சோட மகத்துவம் தெரியாததுனாலதான் சில பேர் சில இடங்கள்ல பேச தெரியாம கண்ணா பின்னான்னு பேசிடுறது, அதுக்கப்புறம் வருத்தப்படுறது. அப்படிலாம் இருக்கவே கூடாது. பேச்சு சொல் ஆற்றல் வேணும். ஒரு சொல் என்பது அது ஒரு தனி ஒரு ஆயுதத்துக்கு, அணு ஆயுதத்தை விட சிறந்தது, வலிமை வாய்ந்தது அந்த நம்மளுடைய சொல். ச வாக் வஜ்ரஹா யஜமானம் ஹினஸ்தி அப்படின்னு நம்மளுடைய வாக்கு இருக்கே, சொல்லு, அது வஜ்ராயுதம் போல. சரியாக பயன்படுத்தணும்னா யாரை குறிச்சு பயன்படுத்துறோமோ அது அவங்களுக்கு போய் பொருளை தரும். தவறா பயன்படுத்திட்டோம்னா அது அப்படியே திருப்பி நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் வார்த்தைகள்ல கவனமும் நிதானமும் ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம என்ன பேசுறோம், எந்த இடத்துல இருந்து பேசுறோம், எப்படி பேசுறோம், எதற்காக பேசுறோம்ங்கிறது எல்லாமே நிறைய நம்ம ஆலோசனை நம்ம பண்ணிட்டே இருக்கணும். பேச்சுனால தான் நல்ல மதிப்பு உயரும். பைசானாலேயோ ஜாதிகள்னாலேயோ எல்லாம் மதிப்பு உயர்றதை காட்டிலும் நல்ல பேச்சுனாலதான் நல்ல மதிப்பு உயரும். நல்ல மதிப்புனாலதான் நல்ல பண்புகள் வளரும். நல்ல பண்புகள்னாலதான் நல்ல அவனுக்கு வாழ்க்கை அமைவதற்கு அடித்தளமாக இதெல்லாம் அமையும். சரியா? அதனால நல்ல பேச்சுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா நம்மளுக்கு முன்னாடி மைக் இருக்கு, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம எதையும் ஏனோ தானோலாம் நம்ம பேசிடக்கூடாது, பேசவும் கூடாது. அது ரொம்ப தப்பு. அந்த பேச்சே நம்மளுக்கு பலனை கொடுத்துரும், உடனே பலனை கொடுத்துரும். அதனால நம்ம பேச்சு ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயம் எதுனா பேச்சு தான். சரியா? இந்த ஏதோ ஒரு கதை கூட சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எறும்புகள் எல்லாம் ஒரு நாள் தபஸ் செஞ்சுதான். எறும்புலாம் இருக்கு பத்தியா, ஆண்ட், பிபீலிக்காக அப்படின்னு சொல்லுவோம். பிபீலிக்காக அப்படிலாம் சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு நாள் தபஸ் செஞ்சுதான், கடோரமான தபஸ் செஞ்சுதான். என்ன தபஸ் செஞ்சதுன்னா, உடனே அந்த தபஸ் என்ன தபஸ் செஞ்சதுன்னா, நாங்க கடிச்ச உடனே மனிதர்கள் இறக்கணும், அந்த அளவுக்கு எங்களுக்கு வலிமை வேணும் அப்படின்னு நினைச்சு தபஸ் பண்ணிட்டே இருந்துதான். உடனே இதை யாரோ நாரதர் பார்த்தாராம். நாரதர் பார்த்த உடனே, இது இப்படிலாம் கேட்டு தபஸ் செஞ்சு அது பலிச்சிருத்து அப்படின்னா எறும்பு கடிச்சாலே ஒருத்தன் இறந்து போயிடுவானே, அப்ப எறும்புகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடும், எறும்பை கண்டா பயந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்களே, பயந்து ஓடுறாங்களோ இல்லையோ எறும்புகள் அதோட இது ஜாஸ்தி ஆயிடுமேன்னு நினைச்சிட்டு அதோட பேச்சு கொடுத்து என்னமோ பண்ணாரா, இங்க வாப்பா, நீ உனக்கு என்ன வேணும், எங்களை ரொம்ப துச்சமா நினைக்கிறாங்க எல்லா மனிதர்களும் எல்லா மிருகங்களும், ஒரு எறும்பு தானேன்னு, ஆனா எங்களை கண்டு பயப்படணும். அப்ப நாங்க சுவாமி கிட்ட நாங்க கடிச்ச உடனே எந்த மிருகங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இறந்து போயிடணும் அப்படின்னு நாங்க கேட்கணும். நல்லா உடனே அவர் என்ன பண்ணி விட்டாரா, அப்படி இதுதானே விஷயம், இது எதுக்கு இவ்வளவு தூரம் நீ இழுக்கிற, சிம்பிளா உடனே கேட்டுரு, கடிச்ச உடனே இறக்கணும் அப்படின்னு கேட்டுரு, சுவாமி உனக்கு உடனே தந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுட்டு போயிட்டாராம். அதேபடியா இதுவும் என்ன பண்ணிடுதுன்னா, சுவாமி பிரத்யட்சமானோன்ன என்ன வேணும்னோன்ன, நாங்க கடிச்ச உடனே இறக்கணும் அப்படின்னு கேட்டுருந்தான். அந்த மனிதர்கள் மிருகம் மத்தெல்லாம் கட் பண்ணிட்டுதான். உடனே சுவாமி என்ன நினைச்சாரா, ஓ நீங்க கடிச்ச உடனே இறக்கணுமா, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் ஆக நம்ம சுவாமி கிட்ட வர வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஒரு மனிதனை போய் கடிச்சுதான். அவன் உடனே ஒரே அடியை அடிச்சு அதை கொன்னுட்டானா. உடனே இது என்னடா அது, நாம கடிச்சா இறக்கணும்னு கேட்டிருந்தோம், ஆனா இப்ப நம்ம இறந்துட்டோமே அப்படின்னு கேட்டா, அப்ப சுவாமி சொன்னாரா, நீ என்கிட்ட என்ன கேட்ட, நாங்க கடித்தவுடன் இறக்க வேண்டும் அப்படின்னு தானே கேட்ட. நீ என்கிட்ட கேட்கும் பொழுதே நாங்கள் கடித்தவுடன், நாங்கள் மனிதர்களையோ அல்லது விலங்குகளையோ இல்ல எந்த ஒரு பொருளையோ நாங்கள் கடித்தால் அந்த கடித்த மாத்திரத்திலே நாங்கள் கடிக்கப்பட்ட அந்த பொருள் இறக்க வேண்டும்ல நீ என்கிட்ட தெளிவா கேட்டிருக்கணும். நீ அப்படி என்கிட்ட கேட்கலையே. நீ கேட்டது என்ன, நாங்கள் கடித்தவுடன் இறக்க வேண்டும் அப்படின்னு கேட்ட. ஆனா அப்படியே ஆகட்டும். இப்ப நீ கடிச்ச, நீ உடனே இறந்து போயிட்ட. ஏன்னா சொல்லுக்கு பாரு, அது மனசுல நம்ம கடிச்சா அவங்கதான் இறக்கணும்னு நினைச்சிருந்தாலும், ஆனா அது சொன்ன சொல்லோட அர்த்தம் இதுதான். அதனாலதான் நிறைய பேரு என்ன பண்றாங்கன்னா, நான் இப்படித்தானே நினைச்சிருந்தேன், நான் இப்படி சொல்லலையேன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சொல்லுக்கு அதுதான் அர்த்தம். நீ நல்ல விதமா 1000 மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம், ஆனா உன்னோட சொல்லுல அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த அக்ஷரங்களோட கோர்வை இல்லை அப்படின்னா நீ என்ன மனசுக்குள்ள நினைச்சிருந்தாலும் அது பலன் தராது. சரியா? நான் நல்லா தான் நினைச்சிருந்தேன்,
வந்து நல்லா தான் நினைச்சிருந்தேன், ஆனா நான் நினைச்சது நல்லா தான் நினைச்சேன், வார்த்தையை தான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா அது செல்லுபடி ஆகாது. அந்த வார்த்தைகள், அக்ஷரங்கள், எழுத்துக்களோட கோர்வை, எழுத்துக்களோட கூட்டத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு ஞானம், அறிவு இருக்கே, அது நீ எந்த எழுத்த உன் வாயிலிருந்து வந்து அந்த எழுத்துக்கள்லாம் சேர்ந்து கூட்டமா மாறி உனக்கு பொருள் தருதோ அதுதான் நிச்சயம். அதுதான் அது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா அந்த ட்ரிகர், அப்படி கன் இருக்கு பாத்தியா, கன்னுல இருந்து புறப்படுற அந்த புல்லட் தான் அந்த உன் வாயிலிருந்து புறப்படக்கூடிய அந்த சொற்கள். சரியா? அது நீ அழுத்துறதுங்கிறது பாத்தியா, அதுதான் நீ உச்சரிக்கக்கூடிய சொற்கள். அது நீ அந்த ட்ரிகரை அந்த சமயத்துல என்ன குறி வச்சிருக்கோ அதைத்தான் அந்த புல்லட் போய் அது அட்டாக் பண்ணும். இல்ல நான் குறி வச்சது அந்த இடத்துல, இது தானா போய் வேற ஒரு இடத்துல போய் அந்த புல்லட் போய் விழுந்துருது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப உனக்கு சரியா குறி வைக்க தெரியலன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் சொற்களும் அதனுடைய பலனை உடனே தந்துவிடும். சொற்களை கையாளுவதில் நாம் மிக மிக கவனமாக இருத்திடல் வேண்டும். சொற்களின் பிரயோகத்தில் தான் நம் வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது என்கிறத நம்ம முதல்ல உணரணும். நம்ம எப்படி பேசுறோமோ அப்படித்தான் நம்ம வாழ்க்கை அமையும். நல்ல விதமாவே பேசணும்னா நல்ல விதமாவே அமையும், தவறாக பேசணும்னா நல்ல விதமாக அமையாது என்பதை நம்ம மனசுல வச்சுக்கணும். எதுக்காக இந்த இடத்துல சொல்றேன்னா, குழந்தைகள் நம்ம எல்லாம் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டதோட நிறைய நோக்கங்கள்ல இது ஒரு நோக்கம்தான். சொற்களை எப்படி கையாள்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சொற்களை நம்ம கையாண்டு அதை பழகுனாத்தான் வரும். அப்ப நல்ல விதமா பழகணும், நல்ல இடங்கள்ல பழகணும், நல்ல சொற்களை அதிக அளவுல பயன்படுத்தி பழகணும். அதற்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் தான் இந்த சிவ தருணாருண சபை. தயாமணி சிவாச்சாரியார் சித்தாந்த சைவ வேத சாஸ்திர ஞான பாடசாலையில இந்த சிவ தருணாருண சபா அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டதுல நிறைய நோக்கங்கள்ல இதுதான் தலையான நோக்கம். சரியா? சொல் ஆற்றலை வளர்த்துக்கணும், சொற்களை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அதை தெரிஞ்சுண்டு பழகிண்டு அதை அப்படியே வழக்கத்துல கொண்டு வந்து நல்ல விதமாகவே சொற்களை நம்ம பயன்படுத்தணும். சரியா? சொற்களுக்கு உண்டான ஒரு சுபாவம் என்னன்னா, இடம், பொருள், ஏவல், பதவி, இதவி எல்லாம் பார்க்காது. நல்ல விதமா சொன்னீங்கன்னா நல்ல விதமா பொருள் தரும். நீ தவறா யூஸ் பண்ணினா நீ எவ்வளவு பெரிய இடத்துல பெரிய ஆளா இருந்தாலும் அதுக்குண்டான பொருளை தான் அது தந்துட்டே இருக்கும். ஒரு சின்ன பையன் தப்பா சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு பொருளையும், அதே வார்த்தையை இன்னொருத்தர் பெரிய ஆள் ஒரு இடத்துல சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக இவர் பெரிய ஆளு, இவர் சொன்னதுக்கு இது அர்த்தம் கிடையாது அப்படின்லாம் அது தராது. நீ என்ன எழுத்துக்களோட கோர்வையில என்ன ஒரு சொல்றியோ அதுக்கு என்ன பொருளோ அது சின்னவன் சொன்னாலும் அதேதான், பெரியவங்க சொன்னாலும் அதேதான். அது என்ன சின்னவங்க சொன்னா இவன் தெரிஞ்சுன்னு சொல்றானா தெரியாம சொல்றானான்னு வேணா நம்ம விவாதிக்கலாம், விசாரம் பண்ணலாம். இந்த குழந்தை ஏதோ தெரியாம உளறான், சரி போ அப்படின்னு சொல்லலாம். பெரியவங்க சொன்னாலும் இவன் வேம்புக்குன்னு சொன்னானா இல்ல எல்லாம் தெரிஞ்சுட்டே சொன்னானாங்க, ஆனா அர்த்தம் பொருள் ரெண்டு பேரும் சொன்னதுக்கும் ஒண்ணுதான் அர்த்தம். வரா குரங்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, ஒரு சின்ன பையன் ஒருத்தர் குரங்கு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்குவேன், அவனுக்கு 8 வயசு தான் ஆகுதுன்னா, அதே இன்னொரு 45 வயசுல ஒருத்தர் அவரும் குரங்குன்னு சொல்றாருன்னா, இந்த 8 வயசு சொன்ன பையனோட குரங்குக்கு வேற ஒரு பொருள், 45 வயசுல ஒரு ஆள் சொன்ன குரங்குக்கு வேற பொருள்ங்கிறத நீ ரெண்டு பொருளை காமிப்பியா? என்ன காமிப்ப? 8 வயசு பையன் குரங்குன்னு சொன்னாலும் அதே பொருள் தான், 45 வயசு ஆளு குரங்குன்னு சொன்னாலும் அதே பொருள் தான். சரியா? அதனால சொற்கள், ஆட்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சந்தர்ப்பங்கள் கூட மாறலாம், நிலைமைகள் கூட மாறலாம், ஆனால் சொல்லின சொற்களுடைய பொருள் மாறவே மாறாது. ஆட்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், என்ன வேணாலும் மாறலாம், ஆனா சொன்ன சொல்லோட பொருள் மாறவே மாறாது. அதுதான் அர்த்தம்னு ஏற்கனவே சுவாமி நிச்சயம் பண்ணியிருக்காரு. அயம் சப்தா இதம் இமம் அர்த்தம் போதயது அப்படின்னு ஈஸ்வரனுடைய கட்டளை. அது ஒரு வேற விஷயம். அது சுவாமியே சர்க்க காலே சிருஷ்டி காலத்துல சுவாமியே என்ன பண்ணாராம், பிரத்யட்சமா இந்தந்த சப்தங்கள் எல்லாம் இந்தந்த அர்த்தங்களை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாராம் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லுவார். சரியா? அதனால நித்திய சம்பந்தம், சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் என்னடா சம்பந்தம்னா நித்திய சம்பந்தம், தொடர்பு
இருந்துட்டே இருக்கும். அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால அந்த சொல் ஞானம் நம் அனைவருக்கும் வேணும். அதுவும் குழந்தைகளாகிய படிக்கின்ற வயசிலேயே இப்ப இந்த வயசுல நீங்க எப்படி சொற்களை கையாளுறது அப்படிங்கிறதுல நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா பெரிய ஆளா மாறும்போது சொற்களை கையாடும் போது ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்படாது. அப்ப கவனமா இருக்கும். நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், நம்மளுடைய ஸ்டேஜ் என்ன, நம்ம எங்க இருக்கோம், அப்ப நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிற ஞானங்கள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால சொற்கள் மூலமாக நீங்க தவறு செய்வதற்கு நிறைய அவகாசம் இருக்கவே இருக்காது. சரியா? அதனால அந்த சொல் ஆற்றலை வளர்ப்பதற்காகவும் அந்த சொற்களை எப்படி கையாள்றது அப்படிங்கிறதுல உங்களுக்கு பயிற்சி பெறுவதற்காகவும் தான் இந்த சிவ தருணாருண சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாசத்திலையும் அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் இந்த சிவ தருணாருண சபையில 4 குழந்தைகள் பேசுவா. அதுவும் இந்த பௌர்ணமியில மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம், 3 குழந்தைகள் பேசுறா. அதுல ஒரு குழந்தை நல்லா ரெடி பண்ணிட்டு அடுத்த சபையில இன்னும் நல்லா தெளிவா பேசுறதுக்காக ரெடியா இருக்கார். அதனால அவருக்கு அந்த சபை அவருக்குன்னே ஒதுக்கி இருக்கு. அதனால இந்த பௌர்ணமி சபையில 3 கொழுந்துகள், 3 சிவ கொழுந்துகள், 3 மாணவர்கள் 3 விதமான தலைப்புல பேசுறதுக்கு ரெடியா இருக்கா. அதற்கு முன்னாடி எப்பவும் போல நம்ம ஒரு நாயன்மார்களுடைய சரித்திரம் மூலமாக இந்த சிவ தருணாருண சபையை நம்ம ஆரம்பிக்கிறது. அதே போல சேலத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய பவேஷ் சிவம் அவர்கள் நாயன்மார்களை பத்தி ஒரு நாயன்மாரை பத்தி அவர் தெரிஞ்சுட்டு இருக்கிறத இங்க சொல்லுவார். அதற்கப்புறம் லலிதா சகசிரநாம மந்திரார்த்தாக என்கின்ற தலைப்பில் திரு விக்னேஷ் சிவம் அவர்கள் திருவாடானை அவர்கள் பேச இருக்கிறார். அடுத்ததாக சா ஹரிஹர சிவம் அவர் வைதிக சந்தியாவந்தன மந்திரார்த்தா அப்படின்னு மொத்தமா எடுத்துட்டு இருக்கார். அதுல என்ன பகுதி பேச போறாருன்னு தெரியல. அவர் அந்த தலைப்புல ஒரு பகுதி பேசுவார் அவர். அடுத்ததாக எட்டுக்குடியை சேர்ந்த ஸ்ரீவத்சன் என்பவர் சுப்பிரமணிய தியான மந்திரார்த்தா, சுப்பிரமணியருடைய தியானம், அந்த தியானத்தினுடைய மந்திரங்களுடைய பொருட்களை பத்தி பேசுறதுக்காக இருக்கார். அதனால எல்லாரும் கவனமாக கேட்டு அவங்கவங்க என்னென்ன நல்ல விஷயங்களை சொல்றாங்களோ அதெல்லாம் குறிப்பெடுத்துட்டு அவங்கவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது அவங்க பேச்சுல இருந்து இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அப்படியே நம்மளும் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அதை நம்மளுடைய தனித்திறமையோட எப்படி அதை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். எனக்குமே ஈடிச்சாங் காப்பி மாதிரியும் இருக்கக்கூடாது. திறமைகள் எல்லார்ட்டையுமே இருக்கு. ஆனா அந்த திறமைகளை எப்படி ஒருத்தன் நல்லா ஷைன் ஆகிட்டே இருக்கான்னா, திறமை உள்ளவனுக்குமே என்ன இருக்கும்னா அவன் நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆவான். இப்போ ஒருத்தன் நல்ல பேச்சாளர் இருக்கார் அப்படின்னா அவனுக்கு பேசக்கூடிய திறமை உள்ளுக்குள்ள இருந்தாலும் அதை எப்படா ஒவ்வொரு சபைக்கும் வித்தியாசப்படுறது, அவன் எப்படா ஒவ்வொரு சபையிலையும் அவனோட பேச்சு அப்படி ஒளி மிளிரிண்டே இருக்கு, அப்படி அவனோட பேச்சு சுவாரஸ்யம் ஆயிண்டே இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த பேசக்கூடியவர் என்ன பண்ணுவார்னா நிறைய கவனிப்பார். நிறைய கவனிச்சு ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை அந்த தனித்திறமைய எடுத்து அப்சர்வ் பண்ணிப்பார். அப்சர்வ் பண்ணிட்டு அதை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டார், அப்படியே பண்ண மாட்டார். அதை தன்னுடைய திறமையோட கலந்து அதை எப்படி அந்த நல்ல விஷயத்த மைண்ட்ல வாங்கிட்டு நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு யாரு செயல் பண்றாங்களோ அவங்களோட பேச்சு தான் ஒவ்வொரு சபையிலையும் மிளிர்றது, கைதட்டு வாங்கிட்டே இருக்கு. இப்ப அவர் பேசுற மாதிரியே நானும் பேசினேன் அப்படின்னா நாளை பின்ன என் பேச்சை கேட்க மாட்டான், அவர் பேச்சை மட்டும் தான் கேட்பான். ஏன்னா அவர் என்ன பேசுறாரோ அதைத்தான் இவரும் பேசுறார். அப்புறம் ஏன் இவன் பேச்சை ஏன் தனியா கேட்கணும்? ஆனா நல்ல பேச்சு சில பேர் பேச்சை கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுக்காக அவங்க மத்தவங்க பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க கேட்பாங்க, அதுல உள்ள நல்ல விஷயத்தை ஏத்துப்பாங்க, ஏத்துட்டு அதை அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. எப்படி அப்ளை பண்ணுவாங்க? தன்னோட திறமைகளோட சேர்த்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாணவர்கள் பண்ணணும். நீங்க உங்களுக்குள்ள பேச்சு திறமைகள் நிறைய இருக்கு, அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு இந்த ஒரு சபை உங்களை சுத்தி இருக்கவங்கலாம் ஒரு காரணம். அப்ப ஒருத்தரோட பேச்சு நல்லா இருக்குன்னா அவர் எப்படி அத வார்த்தைகளை அந்த ஒலியிலையோ எப்படி அந்த பாடி அந்த உடம்போட அசைவுலையோ எப்படி வெளிப்படுத்துறாருங்கிறத மனசுல வாங்கிட்டு அதை அப்படியே உனக்கு தகுந்த மாதிரி நீ பேச ஆரம்பிக்கணும். அப்படி பேசினீன்னா கண்டிப்பா எல்லாருடைய பேச்சும் ஒளிமயமாக இருக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பௌர்ணமியினுடைய சிவதருணாருண சபையானது துவங்கப்படுகிறது. முதலில் திரு சேலத்தைச் சேர்ந்த பவே சிவம் அவர்கள் நாயன்மார்களை பத்தி கூறுவதற்காக வர்றார்.